சாரிடாரு அந்த மலரோட அப்படியே கொஞ்ச நேரம் குஜாலா இருந்தீங்களே தலைவா. மலரு 3 வருஷமா உங்களுக்கு கீழே தான் வேலை செய்யுது. அப்ப எல்லாம் காணாத கனவே இப்ப காண்றீங்க. டேய் அவ அப்ப 1000 மலருக்கு நடுவுல இருந்தவர். ஆனா இப்ப என் வீட்டு தோட்டத்துல பூத்த தனி மலர். அதனாலதான்டா இந்த மயக்கமே. ஆமா, பொண்ணு பார்க்க வந்த விஷயம் மலருக்கு தெரியுமா? டேய் என்ன பொண்ணு பார்க்க வர சொன்னது அவங்க சித்தப்பா தான்டா. டேய் மதே, அந்த ஆளுக்கு உண்டான விஷயத்த வாங்கிட்டு வந்துட்டியா? தலைவா ரெடியா இருக்கு தலைவா. வாவேலு மலரு எப்ப வரும்? இப்ப வந்துருங்க ஐயா. ஆமா, மலரு கிட்ட விஷயத்த சொல்லிட்டியா? ஏன் கேக்குறேன்னா, கம்பெனில என்னதான மேனேஜரா இருந்தாலும் கல்யாணம்னு வரும்போது மட்டும் ஒரே படபடப்பா இருக்கு. நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஒரு பைசா கூட வரதட்சணை வாங்காம ஒரு சூர்யா கார்மெண்ட்ஸோட மேனேஜர் மாப்பிள்ளையா வரும்போது நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். உங்களை அப்படியே பார்த்த உடனே அப்படியே பதறி போய் அவளுக்கு பிடிச்சு போயிருங்க ஐயா. டேய் வேலுவுக்கு அதை எடுத்துக்குறா. அடேங்கப்பா, தேங்காய் பழத்தட்டோட அப்படியே கையோட சரக்கையும் வாங்கிட்டு வந்துருக்கீங்க போல இருக்குது. கொண்டாங்க கொண்டாங்க, நிச்சயதாரத்தை முடிச்சுட்டு அப்புறம் சாவேசமா உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். வாமா மலரு வா. வாங்க சார், என்ன எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க? சித்தப்பா என்ன வந்தவங்களை நிக்க வச்சு பேசுறீங்க? சேர் எடுத்து போடுங்க, உட்காருங்க சார். ஆமா என்ன சார், கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? தேங்காய் பழத்தட்டோட வந்திருக்கீங்க. மலரு, நான் கோயிலுக்கு போயிட்டு வரல, என் குடும்ப குத்து விளக்க பார்க்க வந்தேன். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே. உன்ன எனக்கு நிச்சயம் பண்ண வந்திருக்கேன். உங்களை யார் வர சொன்னது? உங்க சித்தப்பா தான். வரதட்சணை கொடுக்க முடியல, என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுன்னாரு. பாவம் நீயும் 3 வருஷமா 8000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்குற. நானும் சரி வந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னேன். எங்க சித்தப்பா தானே உங்களை வர சொன்னாரு. அப்ப நீங்க அவரையே கட்டிக்கோங்க. என்ன சொல்ற? உங்களை கட்டிக்க எனக்கு விருப்பம் இல்லன்னு சொல்றேன். ஆஃப்டர் ஆல் 8000 ரூபாய் சம்பளம் வாங்குற நீ 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற என்ன பிடிக்கலன்னு சொல்ற? தெருவுல படுத்துட்டு வந்தாலும் நாயை கூட தூக்கி வச்சு கொஞ்சலாம். தெய்வமே ஆனாலும் குரங்க கொஞ்சம் முடியுமா? அப்போ நான் குரங்க மனுஷ ரூபத்துல என்று சொல்றேன். தலைவா உங்களை மனுஷ குரங்குன்னு சொல்ற தலைவா. எனக்கு புரியாததா நீ புரிய வைக்கிறியா? ஏய் மலரே, என்ன அவமானப்படுத்திட்டல? பாக்கறேன் பாக்கறேன், நீ யார கட்டிக்க போறன்னு பாக்கறேன். ஏ குடிகாரன் நாயே, உன் பேச்ச கேட்டு வந்த பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும்டா. ஏய் மலரே, வெளியில கழட்டி விட்டுட்டு வந்திருக்க செருப்ப எடுத்து அடிக்கிறதுக்குள்ள திரும்பி பார்க்காம ஓடி போயிரு. பாக்குறேன் பாக்குறேன், நான் உன் மேனேஜர். நீ நாளைக்கு எப்படி வேலைக்கு வரேன்னு நான் பாக்குறேன். டேய் வாடா. சித்தப்பா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவன் எப்பேற்பட்டவன்னு தெரியுமா? அவனை யாரை கேட்டு வீட்டுல விட்டீங்க? அவன் பெரிய பணக்காரன் முதலாளி, அதனாலதான் ஆசைப்பட்டு. வாயை மூடுங்க. அவன் நல்லவன கெட்டவனான்னு உங்களுக்கு தெரியுமா?
அவன் எப்பேற்பட்டவன் உங்களுக்கு தெரியுமா? சித்தப்பா, நீங்க தினமும் எவ்வளவு வேணாலும் குடிங்க, நான் ஏன்னு கேட்கவே மாட்டேன். ஆனா ஏன் குடிய மட்டும் கெடுத்துறாதீங்க. எல்லாம் என் தலை எழுத்து. எனக்கே ஒரு அப்பா அம்மா இருந்திருந்தா கண்ட கண்ட நாயெல்லாம் வந்து இப்படி வீட்டுல பேசுமா? உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு கடவுளே. சித்ரா, எத்தனை தடவை சொன்னாலும் ஏன் கேட்கவே மாட்டேன்ற? நடந்ததையே நினைச்சு நினைச்சு புலம்பிட்டே இருந்தா எப்படிமா? இப்ப பாரு, தேவையில்லாத மயக்கம். 3 மாசம் கர்ப்பமா இருக்க. 3 மாசம் கர்ப்பமா இருக்க. கல்யாணம் பண்ணிக்கனாலும் ஒரே பிடிவாதமா இருக்க. குழந்தைய பெத்தே தீருவன்ற. கல்யாணம் பண்ண 5 நாள் உன் புருஷன் ஆக்சிடென்ட்ல போயிட்டாரு. நீ என்னன்னா அவரே நினைச்சிட்டு நீ அடுத்த கிழமை ஒரே இதா இருக்க. உனக்கு ஒன்றும் ஒரு எதிர்காலம் வேண்டாமம்மா? அண்ணா, என் எதிர்காலம், நம்ம குடும்பத்தோட எதிர்காலம் எல்லாமே நான் பெக்க போற இந்த குழந்தை கையில தானே இருக்கு. நம்ம குடும்பத்தோட வாரிசு இல்லைன்னு 10 வருஷமா நீ தவிக்கிற. அதை பார்த்துட்டோம் இது நான் கலைக்கணுமா? வேண்டாண்ணா. அப்போ நம்ம 2 பேர் வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். முளைக்கிற பயிருக்கு பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு நிலத்துல பயிர் முளைக்கல. கடவுள் நம்மளுக்கு வசதி வாய்ப்பு நிறைய கொடுத்திருக்காரு, வருத்தத்தையும் அதிகமா கொடுத்துட்டாரு. அதையும் அனுபவிக்க முடியல, இதையும் அனுபவிக்க முடியல. சித்ரா, நம்ம சூர்யாவுக்கு ஒரு ஜாதகம் ரெடியா இருக்குமா? அப்படியா? யாருப்பா அந்த பொண்ணு? நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குற பொண்ணுதாம்மா. பேரு மலரு. பேரு மாதிரியே ஜாதகமும் அம்சமா இருக்கு. கண்டிப்பா அவளுக்கு கல்யாணம் ஆனா பூத்து குலுங்குவான்னு நம்ம ஜோசியர் சொன்னாருமா. ஆமா, அன்னைக்கு இதுல சம்மதமாப்பா? எங்களை விட உங்க அன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷம். சத்தியமா சொல்றேன், பைரவ மாதிரி ஒரு பொண்ணு பெருந்தன்மையா இருக்கவே முடியாது. ஆமா, அதே வாங்க. நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா மலரு, அவங்க தான் உங்களுக்கு இனிமே சின்ன எஜமானி அம்மா. புரியல? மலரத்தான் நான் 2ஆம் தரமா கல்யாணம் கட்ட போறேன். சார், பயம் ஒரு சாதாரண நானே ஒரு சாதாரண ஆளுதான். உனக்கு இப்ப தெரியாது, போக போக நீ புரிஞ்சுக்குவ. நம்ம ஒரு முருகன் கோயில தான் கல்யாணத்தை வந்து சிம்பிளா வச்சிருக்கோம். சார், தெய்வனை கூட வள்ளியும் சேர்க்கிறேன் போறீங்க. அது பைரவன்ற தெய்வத்தை கூட இந்த மலரையும் சேர்க்க போறேன். எப்பவும் மனமா இருக்கும். சார், நீங்க என் முதலாளி. பைரவி பார்க்கட்டுமா? மலரும் மனமுமா, குழந்தையும் குட்டியுமா குடும்பமா இருக்கணும். நானும் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருக்கணும். இதுதாங்க என்னோட ஆசையும். அண்ணா, நானும் அப்பாவும் போய் அண்ணியை பார்த்துட்டு வரோம். ஏமா, நீங்க மட்டும் பார்த்த எப்படி? நானும் வர்றேன். அம்மா, எந்த நீ சொல்லவே இல்லை. ஐயோ அப்பா, பூத நீதான். சரி வாங்க போலாம். அட பாவே, நான் ஆசைப்பட்டேன், நீ அடிச்சிட்டியாடா. அடே மலரே, அந்த மலரையே சாச்சிட்டியாடி. இனிமே நீ அவனுக்கு 2ஆம் தரமா வாக்கப்பட போறியா? வாரிசு இல்லாத குடும்பம் தானே.
முன்னாள் முதலாளி சூர்யா உனக்கு சொத்துல மச்சண்டா. டேய் உன் சொத்தை பார்த்து கூட எனக்கு பொறாமை இல்லடா. சும்மா வாட்டர் பெட்டு மாதிரி ஒண்ணு, சும்மா வஞ்ச கொடி மாதிரி ஒண்ணு உனக்கு அமைதடா. டேய் 10 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு ஃபாரின் சரக்கு கேக்குதாடா. டேய் உன்னால பாட்டில் மூடிய மட்டும் தான் உடைக்க முடியும், முழுசா குடிக்க முடியாது. குடிக்கவும் விட மாட்டேன். டேய் சூர்யா, இனிமே உனக்கு சூர்யால செல்லலாம். சூர்யால நீ எரிஞ்சு சாம்பலாக போற இல்ல, எரிச்சு சாம்பலாக போற.